கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ரோமர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இந்த ரோமர் 14-15 அதிகாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் திருச்சபையிலே எவ்வாறு ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று பல அறிவுரைகளை கொடுத்து வருகிறார். இந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்ற 3 வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான. அதன் பொருள், விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சபையிலுள்ள பிற மனிதர்கள் பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், அன்பில், கடவுளுக்குள் வளர நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னை பார்த்து ஒருத்தங்க கெட்டு போயிடக்கூடாது. மாறா என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருத்தங்க மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும். இன்னைக்கு சபைகளிலும், குறிப்பாக உலகளாவிய சபைகளிலும் கூட, எல்லா சபைகளிலும் காணப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், திஸ் இஸ் மை பிரைவேட் மேட்டர், இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதம் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஆனால் என்ன அன்பானவர்களே, திருச்சபை என்பது ஒரு குடும்பம் என்று வேதம் அழைக்கிறது. அதே போல திருச்சபை என்பது ஒரே சரீரம் என்றும் வேதம் அழைக்கிறது. இப்போ ஒரு குடும்பத்தில், இப்போ நான் கணவனாக இருக்கிறேன், என் மனைவி என்னை பார்த்து கெட்டு போவதற்கோ இல்லை என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து தவறு செய்வதற்கோ நான் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் தவறு செய்யும்போது மற்றொரு நபர் திருத்த வேண்டும். பிற நபர்களுக்கு முன்மாதிரியாக பெரியவர்கள் வாழ வேண்டும். சபை என்பது ஒரு குடும்பம் என்றால், அங்கே இது என்னுடைய பிரைவேட் லைஃப், இதில் நீங்கள் தலையிடக்கூடாது, இதில் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழாமல், மாறா நான் என்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு முன் உதாரணமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வார்த்தை, நன்மை உண்டாகும்படி. அது நான் சபையிலே பிறருக்கு நன்மையை விளைவிக்கிறவனாய் வாழ வேண்டும். I need to work towards the good of the other people. என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய விசுவாசமும் என்னுடைய திருச்சபையின் பங்களிப்பும் பிறருக்கு நன்மை உருவாக்குகிறதாய் இருக்க வேண்டும். அது இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வரப்போ, சபையினால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா இருக்காங்க. அப்படி இல்லாமல், என்னால் சபைக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்க முடியும், என்னுடைய செயல்கள் எப்படி சபையிலே பிறருக்கு நன்மை விளைவிக்கக்கூடும் என்று சபை மக்களுக்கு உதவி செய்ய மனம் உள்ளவளாக நான் காணப்பட வேண்டும். 3வதாக அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அதாவது சபையில் உள்ள பிறர் அடுத்தவங்களுக்கு பிரியமா நடக்கணும். சபை மக்களுக்கு நம்ம பிரியமா நடக்கணும். இங்கே பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது, we should not be people pleasers. அதனுடைய அர்த்தம் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு கிடையாது. மாறா அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே என்றால், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து அந்த வாழ்க்கையிலே நான் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிந்து வாழ்வதை பிறர் பார்த்து அவர்களும் தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவங்களுடைய விசுவாசத்திற்கு தடங்களா என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இருக்கக்கூடாது என்பதுதான் பவுலுடைய சிந்தனை. எனக்கு அன்பானவர்களே, அநேக வேளைகளிலே இன்றைக்கு திருச்சபை என்பது ஒரு கிளப்பை போல, ஒரு விளையாட்டு அரங்கத்தை போல மாறிவிட்டது. அது திருச்சபையில் எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நம்ம போகிறப்போ ஒரு 22 பேர் கிரவுண்டில் விளையாடுவாங்க. அதை போய் மக்கள் எல்லாம் சுற்றிலும் நின்று கைத்தட்டி சந்தோஷமாக மகிழ்ந்து பார்த்துட்டு முடிஞ்சவொடனே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சபைகள் மாறிக்கொண்டிருக்குது. ஸ்டேஜிலேருந்து ஒரு 10 பேரோ 11 பேரோ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க பாட்டு பாடுறப்ப அவங்க கூட சேர்ந்து கைத்தட்டணும், குதிக்கணும், ஆரவாரம் படணும். பிரசங்கம் பண்ணுறப்ப ஆமீன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கத்தை நம்ம ரசிக்கிறோம். ஆனால் அதை தாண்டி சபை மக்களுக்குள்ளாக அன்பு, ஐக்கியம், ஆவிக்குரிய முன்னேற்றம், இது எதையுமே நம்மளால் பார்க்க முடியறதில்லை. திருச்சபை என்பது ஒரு கிளப்பை போல மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்கள், அப்படி இல்லாமல் சபை என்பது ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும், ஒரு சரீரமாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் கடவுளுக்குள்ளாக கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சபைக்குள்ளாக தனி தீவுகளாக இருக்கக்கூடாது. மாறாக ஒரு அன்பான சகோதரனாய், சகோதரியாய், தாயாய், தந்தையாய் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர்
பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் தெளிவையும் நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.